மக்களே வணக்கம். இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கும். ஓப்பன் நாமினேஷன் இல்ல, இது க்ளோஸ் நாமினேஷன் தான். ஓப்பன் நாமினேஷன் நினைச்சீங்களா? கார்டன் ஏரியால எல்லா ஆட்களுடைய போட்டோஸும் வைக்கப்பட்டிருக்கும். சிகப்பு கலர் இங்க் இருக்கும். அந்த சிகப்பு கலர் இங்க் எடுத்து எல்லாருடைய போட்டோஸ்லையும் கிசுக்கு கிசுக்கு அப்படின்னு ஒரு கோடு போட்டு சுருட்டி வெளியே எரியணும். போங்கடா வெளியே அப்படின்னு எரியணும் அப்படின்றது டாஸ்க்கு. தாறுமாறு டாஸ்க் இல்லை. இப்படி ஒரு டாஸ்க் வந்து உலகத்தில் யாருமே வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காதது உங்கள் தப்பு, எங்கள் தப்பு இல்லை. அவ்வளோதானே. விசை டிவி நாங்கள் கொடுப்போம், நாங்கள் இதையும் கொடுப்போம், இதுக்கு மேலே பெட்டரான ஒரு டாஸ்கையும் கொடுப்போம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. தாறுமாறு பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். 50 நாளைக்கு அப்புறம் வந்து புதுசாக ஏதாவது வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதுசு என்ன? இப்படி தான், இதுதான். இனிமேல் விடுங்கடா, இந்த வாரம் வரட்டும்டா அப்படின்றீங்களா? எஸ். ஸோ இந்த வாரம் இண்டிவிஜுவல் கேமாக என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோட்டை அழிச்சிட்டாங்க, வீட்டை ஒன்றாக்கிட்டாங்க. இனி எல்லாரும் வந்து கூட்டம் கூட்டமாக விளையாடுவாங்களே. சரி, இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ப்ளே பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றத. முத்துக்குமரன் நேத்தே வந்து ஆரம்பிச்சிட்டாரு. யார் வந்து தன்னை பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றத கணிக்கிறதுக்கும் அந்த அனலைசேஷன் இது எல்லாத்தையுமே நேற்றே ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தோணுது. சாச்சனா வந்து சம்மந்தம்லாம் முத்துக்குமரன்ட்ட ஒட்டுன்னு ஒட்டுறாங்க. இப்போது முத்துக்குமரனுக்கு வெளியே சப்போர்ட் இருக்குது அப்படின்றது எதுவும் உள்ள வந்து துண்டிச்சிட்டு எதுவும் கிடச்சிருச்சு அப்படின்றது தெரியல. என்னடா அவனா அப்படின்றீங்க 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த சீசன் போயிட்டு இருக்க பேட்டர்னை பாருங்கள். என்ன பண்ணாலும் அவங்க நகரவே மாட்டுறாங்க, என்ன பேசினாலும் நகரவே மாட்டுறாங்க. ஜாக்லின் வாரம் வந்து நாமினேஷனில் வந்துடுறாங்க எப்படியாவது. ஸோ இதெல்லாம் வந்து பக்கா ஸ்கிரிப்டட் மாதிரியே தோணுது அப்படின்னு மக்கள் பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வர நமக்கும் அது தோண ஆரம்பிச்சிருக்கு உண்மையை சொல்லணும்னா. இப்போ இதில் காமெடியன்ஸ் சில பேர் இருக்காங்க. அது சாதாரண காமெடியனில் பக்காவான காமெடியன். சாச்சனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது டாப் 5 வந்துட்டேன், எவ்வளோ மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு. மேடம் நீங்கள் வந்து தப்பிச்சது மக்களுடைய ஓட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து டேடியோட சிவாரிசில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பிள்ளை இந்த வாரம் வந்து உங்களை வீக் பண்ணியிருப்பாங்க. வர்ஷினிக்கு வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் உங்களோட ஓட்டு ஜாஸ்திகளாக இருந்தது. எப்பயுமே மக்களை பொறுத்தளவுக்கு அவங்க எப்படி எவிக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, யார் கேவலமாக ஆடுறாங்களோ, யார் புறம் பேசுகிறாங்களோ, யார் தப்பை பண்ணுறாங்களோ அவங்கள எவிக் பண்ணுற எஃபர்ட் வந்து மக்கள் போடுவாங்க. அதை தாண்டி அவங்கள உள்ளே இருக்க வைக்கிறது வருஷம் விஜய் டிவி பண்ணும். பூர்ணிமாவெல்லாம் காப்பாற்றினது எப்படின்னு தெரியும். கடைசி வரைக்கும் பூர்ணிமா வர்றதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். பவா செல்லத்துறை மட்டும் அந்த வீக் வந்து போகல அப்படின்னா அந்த வாரமே பூர்ணிமா காலியாக இருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாச்சனா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை காப்பாற்றுறதுக்காக உள்ளே அனுப்பப்பட்ட ஆட்கள், பலியாடுகள் தான் வர்ஷினி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ 6 பேர் உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஒரு சில பேர் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இவங்களை வச்சுருப்பாங்க. ஆப்வியஸாக வந்து வைல்ட் கார்டில் போகிற ஆட்களுக்கு வந்து இது இருக்காது. ப்ளஸ் வந்து ஒரு அனலைஸ். இப்போ வர்ஷினியமாக இருக்கக்கூடிய ஆளெல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போதே தெரியாதா என்ன? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வர்ஷினியமாக இருக்கக்கூடியவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்கன்றது தெரியாத அளவுக்குன்னா அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அப்போ பலியாட அனுப்புறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு வாரம் எவிக்ஷன்லேருந்து இன்னொரு ஆளை காப்பாற்றணும் அப்படின்னா இப்போ இவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதையும் மீறி ஏதாவது வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு கோட்டாவில் உள்ளே போயிட்டு போகிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் அமைச்சிருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த வட்டம் பேட்டர்ன் மாறலை. ஓகே. ஸோ தர்ஷிகாலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சத்யா மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்க. ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இவங்க யார், ஆனந்தி, ஆர்ஜே ஆனந்தி, ஜெஃப்ரியும் ஆர்ஜே ஆனந்தி. ஸோ இவர் வந்து சாச்சனா மேலே செம கோவத்தில் இருக்கார் தீபக்கு. ஸோ அவர் வந்து சுருட்டி கிழிச்சு எரியறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்புறம் சிவகுமார் வந்து மஞ்சரி மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்க, சௌந்தர்யா மஞ்சரி மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. இப்போ 2 வீடு பிரிஞ்சிருச்சா? இப்போ இந்த நாமினேஷன் வச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். யாரையெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்களோ. இப்போ ரஞ்சித் அண்ட் ஜெஃப்ரி ஒரே ஆளை நாமினேட் பண்ணியிருக்காங்களா? அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்களான்னு பாருங்கள், ஒன்றாவே இருக்காங்களான்னு பாருங்கள். சௌந்தர்யா அண்ட் நம்மளுடைய சிவகுமார் அவங்க ஒரு ஆளை நாமினேட் பண்ணியிருக்காங்களா? அவங்க ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு கேம் இனிமேல் புரிய ஆரம்பிக்கும். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பிரித்து போட்டு நம்மளாம் குழப்பி விட்டுருந்தாங்க. இனி இல்லை அப்போ இவங்களை பற்றி இவங்க வச்சு அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது. நீ பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நிறைய பேசிட்டோம். 50 நாள் இப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஒரு வெங்காயமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை முடிக்கிறாங்களா என்னன்னு.